சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். நம்ம கிட்ட கேட்காம ஒரு பைசா அட்வான்ஸ் வாங்குறது இல்ல, புது படம் ஆரம்பிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் மரியாதை. வாங்க உட்காருங்க. இந்தாங்க. இதான் உங்க ஜாதகமா? நல்லா பாருங்க. எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி வர முடியாட்டாலும் ஒரு செந்தில் சார் மாதிரி வருவானா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருக்கு. அமீர் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் அந்த ரேஞ்சில நீங்க வருவீங்க. அப்படிங்களா? நான் இந்தி சினிமாக்கெல்லாம் போகணுங்களா? கண்டிப்பா போவீங்க. ஹிந்தியில எல்லா நடிகர்களுடைய நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, ஜோதிட திலகம் நெய் மெய்யப்பன் பேசுறேன். ஹலோ, இது யாரு? ரஜினி சாரா? சார் சொல்லுங்க சார். அட அறிவு கேட்டா முண்டோ, நான் மாணிக்கம் பேசுறேன்டா. சொல்லுங்க சார். டேய் மூதேவி, புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கணும், நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீ கொடுத்தியா ஒரு டேட், அதுல ஆரம்பிச்சேன்டா. என்ன அமோகமா வந்திருக்குமே. ஏண்டா என் வயிற்றுச்சல கொட்ட 50 லட்சம் ரூபாய் நஷ்டம்டா. நானும் என் குடும்பமும் நடு ரோட்ல நிக்கிறேன்டா. நல்ல விஷயம் தானே? ஏண்டா என் குடும்பம் நடு ரோட்ல நிக்கிறது உனக்கு நல்ல விஷயமாடா? சினிமா நடிகரோட போட்டோ எடுக்காமலே ட்ரிக் ஷாட் எடுத்து 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஊரையே ஏமாத்துறீங்களே. எத்தனை பேருடா கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன ரொம்ப புகழாதீங்க சார். எது படையப்பா வெற்றிக்கு நான் நாள் குறிச்சதான் காரணமா? எப்படி சார் உங்க திறமை, உங்க உழைப்பு. சார் ரொம்ப புகழ்றாரு என்ன சார். டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன உணர்ற? நான் இப்ப அங்க வந்த உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? ரஜினி சார் நீங்க வரீங்களா? நீங்க இங்க வந்தா கூட்டம் கூடிரும். நான் வர்றேன், அதான் முறை. இங்கே வரேங்கிறார். இல்லடா நாயே, நான் கையோட கிளம்பி வரேன். ரஜினி சார் இப்ப இங்க வர்றேங்கிறாரு. அவர் வரும்போது நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க, அப்புறமா பாக்குறேன். புறப்படுங்க சார். சூப்பர் ஸ்டார் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். எதுக்கு? அவருக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது பாருங்க. அவர் ரொம்ப சிம்பிளான ஆளு. நீங்க உடனே புறப்பட்டீங்கன்னா நாம அப்புறம் சாவகாசமா பார்க்கலாம். சார் ஒரே ஒரு போட்டோ சார். சொன்னா ஆடம் பிடிக்க கூடாது ராஜா. ராஜா ராஜா சரிங்க சார். மெதுவா பார்க்கலாம். ஷாருக் கான் மாதிரி வரணுமா வேண்டாமா? அப்ப அதுக்கு ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடு, கணிச்சு வச்சிடறேன். இந்தாங்க. கோபால், யாராவது கேட்டா ஜோசியர் வெளியூர் போய் சொல்லிடு. சொல்லிடுறேன். இது என்ன புதுசா? தப்பிச்ச. Follow me. கோபால் சார், காஞ்சிபுரம் கிருஷ்ணகானா சபாவில் இன்னைக்கு என்னோட கச்சேரி. பார்த்து யாராவது போன் பண்ணாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேல பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா காலையில பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஹார்மோனியத்தோட சுதி சேர்ந்துக்கடா. சரிண்ணே. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். என்ன பேசணும்? தெருவுல தானே பாடிட்டு இருக்காரு. என்னடி பழைய பட்டா பாடுறது? வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன். பாடுறேன். கொளுத்தும் வெயிலும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே. என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா. அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். என்னையா பாடியா? ஒரு 4 எட்டனா உறுதியா போடுறையா? அதை எவனாவது ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் போடுறான். இன்னும் இங்கேயா நிக்கிற? டேய், எங்கிட்ட 6 மணி பட்டி மட்டும் இல்ல. இத பார், அருவான இருக்கு. இரணி சீவிர மாதிரி சீவிடுவேன். என்ன தெரியுதா? தெரியலையே. இவரே இப்ப ஞாபகத்துக்கு வருது.
இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். பொண்ணு விட நான் கலர் கொஞ்சம் கம்மி, அதனால இன்டைரக்டா பொண்ணு வீட்டுல குத்தி பேசுறாங்க. நானும் நல்ல கலர் ஆகணும். அதுக்கு உங்க கிட்ட மருந்து மாத்திரை கிடைக்குமா? ஏன் இல்ல? தங்க பாஸ்பா இத 1 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1000 ரூபாய். பரவாயில்ல சார், இது எப்படி சார் சாப்பிடுறது? காலையில ஒரு ஸ்பூன், ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பல்லுல படாம சாப்பிடணும். என் வாழ்க்கையிலேயே ஒளி விளக்கேத்தி வச்சிருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்தாங்க சார். நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். வாங்க, இன்னும் 15 நாள்ல பாருங்க, ரோஜா படத்துல பொண்ணு பார்க்க வர்ற அரவிந்த் சாமி மாதிரி பளிச்சுன்னு கலரா ஆயிடுவீங்க. சின்ன சின்ன ஆசை. தெய்வமே. இப்ப எப்படி இருக்காரு? கல்யாணமாயி ஹாப்பியா இருக்காரா? எப்படி இருப்பான்? இனிமேல் இந்தியாவுல எவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? ஆப்பிரிக்காக்காரன் கொடுத்தாதான் உண்டு. ஏன்? நல்லா பாரியா, அந்த போட்டோல இருக்கிறதே நான் தான். மீடியம் கலர்ல இருந்தேன், இப்படி நீக்கோ மாதிரி ஆக்கிட்டியடா. நல்ல வேலை, பல்லுல படாம சாப்பிடுங்க. பல்லுல மாத்திரம் பட்டுருந்தது, பல்லு தாரோடு மாதிரி ஆயிருக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சவப்பா இருக்கணும்னா கருப்பாக்கணும், கருப்பா இருக்கணும்னா சவப்பாக்க முடியாதா? அதுக்கும் என்கிட்ட லேகியம் இருக்கு, ஆனா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. லேயா, உங்ககிட்ட மறுபடியும் நான் லேகி வாங்கி சாப்பிட்டு எனக்கு வெண்குஷ்ட வந்து என்ன திருத்திரவா பிச்சை எடுக்க சொல்றியா? போட்டனா மாவன தொலைச்சிடுவேன், தொலைச்சு. தம்பிட்டு பாக்கு, ரோஜா படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன ஆப்பிரிக்காக்கு நாடு கடத்திட்டீங்களா? மகனே. டேய், ட்ரெயின் வந்துருச்சுடா, வா. லாட்ஜ் வேணுமா சார்? லாட்ஜ் 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 சார், லாட்ஜ். எவனோ ஒரு கேனைய நாளைக்கு புது மேனேஜர் வர போறானா நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னு. சரி, நீ அனுப்பு, ஆளை பிடி, அனுப்பு, ஆளை பிடிக்கிறேன். குட் மார்னிங் சார். லாட்ஜ் வேணுமா சார்? லாட்ஜ் 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 வேணுமா சார்? லாட்ஜ் லாட்ஜ் வேணுமா சார்? பெரிய லாட்ஜா? ஆமா, டீலக்ஸ் ரூம், நான் டீலக்ஸ் ரூம், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி, 24 hours டெலிபோன் ஃபெசிலிட்டி, 24 hours டிவி ஃபெசிலிட்டி கூட இருக்கு சார். 3 ஸ்டார் ஹோட்டலா? ஏகப்பட்ட ஸ்டார் இருக்கு சார். நீங்க வாங்க சார். எத்தனை நாள் தங்க போறீங்க சார்? ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன், அது முடிய வரைக்கும் அங்கதான் இருப்பேன். வாங்க சார். ஓகே சார், லாட்ஜ் வேணுங்களா? வேணும். என்ன பெரிய லாட்ஜா? இல்ல சார், மீடியமா தான் இருக்கும். அப்படியா? ஆனா ஹோம்லியான லாட்ஜ். சரி, உண்மையை சொல்ற, அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வா, அங்கேயே போலாம். நான் எடுத்துக்கிறேங்க. ஓகே, வாங்க சார் போலாம். இதான் ஸ்டார் ஹோட்டலா? இதேதான். நீங்க ரிசப்ஷனிஸ்ட்? ஆமா. பேர், அட்ரஸ் சொல்லுங்க. ராஜசேகர். நான் டீலக்ஸா நான் டீலக்ஸா? டீலக்ஸ். 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. முதல்ல ரூமை பார்க்கலாமே. அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட், ரூம் நெக்ஸ்ட். ஓ, தேங்க்ஸ். இந்தப்பா, வாங்க சார், வாங்க. ப்ளீஸ் கம். இருக்கிறதுல ரொம்ப லக்கியான ரூம் சார். அப்படியா? வெல்கம். மினரல் வாட்டர். இதுவா டீலக்ஸ் ரூம்? இப்ப காத்து வருதா? வருது. இதுதான் டீலக்ஸ் ரூம். அப்ப நான் டீலக்ஸ்? அதுக்கு ஜன்னலே கிடையாது. காத்துலயே வருது. சுத்தம். ஐயா, 24 hours ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்கேயா வருது?
என்ன வாட்டர் சர்வீஸ்? வாட்டர் சர்வீஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஹரியர் ரொம்ப நல்லா பாடும். வாட்டர் ரெடி. அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்னவானாள். நான் காற்று எம்ஜிஆர் ரசிக அப்படியே பண்றான்ல. பேச்ச மாத்தாத. பெரிய ஆளா வர வேண்டியவன் பாவம். டைம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த லாட்ஜ் வேணாங்க, நான் இப்பவே காலி பண்றேன். அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க. இந்த லாட்ஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் படிங்க. தாங்கள் கொண்டு வரும் பொருட்கள் காணாமல் போனால் நிர்வாகம் அது இல்ல, பொறுப்பு. மூணாவது முக்கியமானது படிங்க. அட்வான்ஸ் தொகை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. என்னையா அது? அட்வான்ஸ் வேணாம்னா இப்ப கூட காலி பண்ணிக்கலாம். இருந்து தொலைக்கிறையா? ரூம் பயங்கரமா கப்படிக்குது. ரூம் ஸ்ப்ரே குடியா? சென்ட். இவ்வளவுதானே, இப்ப வரேன். என்ன ரூம் ஸ்ப்ரே? ஓ அதுவா, ஓகே. ரூம் ஸ்ப்ரே வந்துகிட்டு இருக்கு. தாழம்பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும், தரம் இருக்கும். வாசனை நல்லா வருது. இதுதான் ரூம் ஸ்ப்ரே. வரேன் சார். என்ன மேல போர்டு மாட்டிட்டு பாக்கல? நான் யார் தெரியுமா? இந்த லாட்ஜுக்கு புதுசா வந்துக்கிற மேனேஜர். அண்ணா மன்னிச்சுங்க, தெரியாம சொல்லிட்டாங்கண்ணா. வீட்டு சாவிங்க. வாங்கண்ணா. வாங்கண்ணா. காலையிலேயே நான் உங்ககிட்ட சொல்லல, ஒரு உத்தமரு தங்கமான ஒரு மேனேஜரா வரப்போறாருன்னு. அண்ணன் தான் அது. வணக்கம் சார். நான் ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். என் பேர் சூர்யா. நீதானா அது? வீட்டு சாவி வீடு. அண்ணாதான் புது மேனேஜர். வணக்கம் 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 சார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இனிமே இங்க ராத்திரி 10 மணிக்கு மேல எந்த ரூம்லயும் லைட் எரிய கூடாது. சீட்டு விளையாட கூடாது. இது கிளப் இல்ல. குறிப்பா யாரும் தண்ணி அடிக்க கூடாது. இது பார் இல்ல. தண்ணி. லேடிஸ் ஓகேங்களா? தாயில்லாமல் அண்ணா புது மேனேஜர். வணக்கங்கண்ணா. ஐயோ, இந்த லாட்ஜ்ல ரெஸ்டாரண்ட் இல்லையா? இல்லீங்கண்ணா. நாளையில இருந்து வீட்ல மெஸ் ஆரம்பிக்கிறேன். இங்க யார் சாப்பிடறா இருந்தாலும் மெஸ் தான் சாப்பிடணும். யார் பார்சல் வாங்குறதா இருந்தாலும் மெஸ்ல தான் வாங்கணும். எல்லார்கிட்டயும் சொல்லி வை. சொல்றேங்கண்ணா. 52 53 54 55 56. மம்மி என்ன? ஒண்ணு இல்ல, நாங்க டெய்லி காலையில எக்ஸசைஸ் பண்றது வழக்கம். நாங்க கட்டுடல் மேனியோட இருந்தா தான் எங்களுக்கு அழகு, பாக்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஏன் நீங்க எங்களுக்கு டெய்லி 2 முட்டையும் சிக்கன் சூப்பும் கொடுக்க கூடாது? ஏண்டா நீ கட்டுடல் மேனியோட இருக்கிறது ஏன் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்குமா? பிச்சு போடுவேன் பிச்சு. வேலையாட உனக்குது. 382
490. என்னடா இந்த பொண்ணு ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கு? நம்ம வேலைக்கு உள்ள இருக்கிறாங்களா? டேய், இவன் யாரா நம்ம வேலைக்கு உல வைக்கிறதுக்கு? நம்மள வேலைக்கு வச்சது முதலாளி. அவர்தான் நம்மள கேட்கணும். ஃபாலோ மீ. வாங்க. என்னைக்கு மௌன விரதம் இருக்குமோ அன்னைக்குதான் இந்த போன் எல்லாம் வரும். இதுவும் டீலக்ஸ் ரூம் தான். என்னடா போன் அடிச்சுட்டே இருக்கு? அந்த பொண்ணு போயிடுச்சா? சார் நீங்க உள்ள போங்க சார். சரி, நாங்க இப்போ வந்துடுறோம். அட, ஒருவேளை காது கேட்காதோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மேனேஜர் இருக்காரா? இல்லைங்க, அவர் வெளியே போயிட்டாருங்க. வேற யார் இருக்காங்க? அவங்க பொண்ணு தான் இருக்காங்க. சரி, அவங்ககிட்ட கொடுங்க. இல்லைங்க, அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் கேட்காதுன்னு பார்த்தா என்ன சொல்ற? அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் ஐயோ, கொஞ்சம் இருங்க. அந்த கவிஞர் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். இதோ வந்துட்டேன். அண்ணே, என்ன ராஜா? ஏன் கண்ணா? நான் ஒரு பொண்ணு காதலிச்சேன். அவளும் என்ன காதலிச்சா. இடையில ஒரு பணக்காரன் கிராஸ் பண்ணா. என்ன தூக்கி போட்டுட்டு அவ கூட போயிட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த குடிய இன்னும் இத போன வாரம் தானே துவைச்சேன். ஏய் பாரு, வாடி வாடி நட்டிக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. திமிர பத்தியா?
ஏய், இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் போறாளே, இவளுக்கு மட்டும் காது வாயும் சரியாதுன்னு வச்சுக்க, என்ன ஆட்டம் போடுவா. டேய் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதுன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. சாரி பிரதர், இனிமே ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணல. மூஞ்சிய பாரு தேவாங்கு மாதிரி, முடிய பாரு முள்ளம் பண்ணி மாதிரி, முடிய பாரு ஆந்த மாதிரி. இப்ப திருப்தியாப்பா? ஏண்டா யார பாத்துடா செவிடுன்னு சொன்ன? ஓங்கி ஒண்ணு விட்ட நீதான் செவிடு ஆயிடுவ. நானாடா செவிடு? தாயே பராசக்தி! ராஸ்கல், பிச்சிடுவன் ஜாக்கிரதை. நம்ப முடியவில்லை இல்லை. ம்? மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்றே அமைதி கொண்டாள். நல்லா பாருங்க. நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. அதாக பரவாயில்ல, இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடிகிற வரைக்கும் தான். வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரன் எங்கேயோ போயிருவான் சார். சார் சுருக்கமா சொன்னா, புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான். ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா? அதை கீழே போடுங்க சார், கோடி கோடியா கொடுப்பான். புரிஞ்சதா? 54 வயசுல இவனுக்கு சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்க, இந்த ஜாதகக்காரனுக்கு 8ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்றதுனால ஆயுசு தீர்க்கம். 95 வயசு வரைக்கும் கேரண்டியா உயிரோட இருப்பான் சார். நல்லதா போச்சு. ஹலோ, யாரு மினிஸ்டரா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டா 4:30க்கு வந்துடுறேன். தேங்க்யூ. எப்படி எப்படின்னா, என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடலையா? போடல. பேட்டரி போடல? போடல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. இந்த ஜாதகக்காரன் 54 வயசுக்கு அப்புறம் மகாராஜா மாதிரி தான் வாழ்ந்து ஆட்டி படைப்பார். இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன, மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன, அப்படி வாழ்வார் கடைசி காலங்கள்ல. இப்ப புரிச்சுக்கிட்டியா? இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? டெல் மீ. பின்ன என்னையா, இந்த ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா? நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? இந்த ஜாதகக்காரன் எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? ஊரெல்லாம் கடை வாங்கி கடைசியில தெருவா பிச்சை எடுத்து லோல் பண்ணி செத்தாயா? அவன் ஜாதகத்தை பார்த்து ஆயுள் கட்டி கோடீஸ்வரர் ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டா. மெய்ய பணம், பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. செல்போன காணா? இங்க வச்சிருந்த செல்போன் எங்கயா? உங்கதா? இங்க வா. யாருக்கார பே?
4 நான் சூப்பர் அடிச்சேன் பாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டிவியில புது பாட்டு வருமே. வரட்டுமே. ஆ? மணி 7:30 ஆச்சு. ம்ம். இந்நேரம் பாட்டு போட்டிருப்பான். ம். தேதி 8 போகுது, இன்னும் வாடகை கொடுக்கல தெரியும்ல. மேட்ச் சூப்பரா இருக்கு, அத பாருங்க. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வெறும் போய் ஆ. ஒரே சூதாட்டம். ம். ஆ. இன்னைக்கு ஃப்ரைடே, புது பாட்டு வருமே. கிரிக்கெட் மேட்ச் சூப்பரா இருக்கு. நான் கிரிக்கெட் பார்க்கறது இல்ல, ஒரே சூதாட்டம், மேட்ச் ஃபிக்ஸிங். ஆமாமா, எனக்கு கூட கிரிக்கெட் பிடிக்காதுங்க. எல்லாம் காசை வாங்கிட்டு விளையாடுறானுங்க, ஒரே சூதாட்டம். நான் அப்பவே சொன்னேங்க, இதுக்குதான் கேட்கவே இல்ல. எல்லாம் கிளம்புங்க, போங்க, ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, போய் பாடுங்க, போங்க. ஒளி முடியுற வரைக்கும் 3 பாத்து எடுத்துட்டு முடிஞ்ச உடனே வந்து கூட்டு போறோம். என்ன ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். என் எப்படி என்னங்க இது, ஒரே ஈரமா இருக்கு. வேர்த்து கொட்டுதுங்க. எங்கடா போயிட்டீங்க? ஏண்டா சூப்பர் பார்ட்டின்னு ஒரு ஹண்டர் ஃபேமிலியோட பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தாரு. ஹண்டரா? அதானே இந்த துப்பாக்கி எல்லாம் வச்சு சுடுவாங்களே. ஓ, ஃபாரஸ்ட் ஆபீசரா? சரி சரி, மேட்டருக்கு வா. நல்ல லாட்ஜ் வேணும்னு கேட்டாங்க, அப்படியே கவுத்து இங்க கூட்டு வந்துட்டேன். சீக்கிரம் ரூம் கொடுங்கண்ணே. பரவாயில்லடா, நீ கூட சமயத்துல அசத்துறடா. வாங்கசாமி, இவரு ஹண்டரா? துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காரு. நீ கூட தான் காக்கி சட்டை போட்டிருக்க. காக்கி சட்டை போட்டவங்க போலீஸாடா? ஒரு ரூம் கொடு சாமி. ரூம் இல்ல. ஏன் சாமி? துப்பாக்கி வச்சுக்கிறவனுக்கு நாங்க ரூம் கொடுக்கறது இல்ல. பரவாயில்ல சாமி. चलो 5 स्टार होटल और रूम पड़े देंगे और जी इन्ना लाच वच्चिक्कुது ஒரே நாத்தாடிக்குது கொட்டுட்டேன் அரே கொட்டா லாஜுக்கு போர்டு கேரா இடிக்குது ஓடிடு எல்லா பஸ்ஸும் ஒண்ணா வரும் இல்லைன்னா இப்படிதான் ஹாய் பாகா ஏன் பாகவதனை கூப்பிட மாட்டியா ஷார்ட் இஸ் ஸ்வீட் ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். இல்லைங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இன்னொன்னு இருக்கு, சாப்பிடுங்க. நான் ஜெனரலா ஐஸ்கிரீம் சாப்பிடறது இல்ல, என் குரலுக்கு அது ஒத்து வராது. பரவாயில்ல, சாப்பிடுங்க பாகா. நீங்க ஆ, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் இதை சாப்பிடுறேன். ஆ? காலி சப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். ஏமாத்திட்டானே. அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவும் ஆசைப்படக்கூடாது. டிக்கெட் டிக்கெட். நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். பாஸ்வேர்டு இருக்கானே. வைத்தியா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? சார், ஒரே லாட்ஜில் இருக்கோம், உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இன்னொன்னு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ம். புரியலையா? அதுக்குள்ள உள்ள இல்ல, தூக்கி போடு. அவன் கிடக்குறான் லூசு பையன், நீங்க சாப்பிடுங்க. டேஸ்டா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. சூப்பர். ஏப்ரல் ஃபூல். அருப்புக்கோட்டைக்கு ஒரு எஸ்டிடி பண்ணிக்கிறேன். பண்ணிக்கங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எஸ்டிடி பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, நான் சங்கீத கலாபூஷன் சித்தூர் சின்னமணி பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். அடுத்த மாசம் கச்சேரிக்கு தேதி கேட்டீங்களே, டேட் என்னன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். அதெல்லாம் எங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்டுதாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன். அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன். இல்லைன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். பரவாயில்ல பரவாயில்ல, பொறுமையாவே வாங்க. உங்களை மாதிரி உப்பா பாவதர் கட்சியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஹலோ, பெருமாள் பேசுறேன். அமெரிக்கால தான் பேசுறேன். எஸ் எஸ், பாம் பிளாஸ்டிங் அப்ப நான் நியூயார்க்ல தான் இருந்தேன். ஜார்ஜ் புஷ்க்கு கூட முத நான் தான் போன் பண்ணி சொன்னதே. நாங்க பேலன்ஸ் பண்ணோம். ஆளாளுக்கு பாரிஸ் அமெரிக்கன் ரீல் விடுறானுங்கன்னு நீங்க ஏதாவது தப்பா ஃபீல் பண்றீங்களா? சே சே, நான் எங்க ஃபீல் பண்ண போறேன்? இந்த கடையே 10 வருஷமா ஜப்பான் தாங்க நடத்திட்டு வரேன். ஒரு டீ போடுப்பா. என்ன லாட்டரியா? சார் யாருன்னு தெரியலையே. என்ன அப்படி கேட்டீங்க? ஜோதிடர் மெய்யப்பன்னா சவுத் மெட்ராஸே அலறுமே சார். 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சரி அதை விடுங்க. அடிக்கடி லாட்டரி வாங்குற பழக்கம் உண்டா? ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு ஒரு பேராசை தான். இதுல பேராசை என்ன இருக்கு? நியாயமான ஆசை தானே. வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா குப்பமேட்டுல இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு போயிடுவான். அது சரி. அந்த டிக்கெட்டை கொடுங்க. J5374 22 கூட்டிய 4. பிறந்த தேதி 30/5/1959. அது வந்து கூட்டிய 5 வருது. பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி. 5க்கு 4 எப்படி சார்? 5க்கு 4க்கு ஒத்தே வராது. நீங்க J5374 பதிலா J5374 அந்த டிக்கெட்டை வாங்குங்க. ஓவர் நைட்ல நீங்க கோடீஸ்வரன் சார். அப்படிங்கிறீங்க? சார், நான் போய் சொல்லலாம், என் ஜோசியே என்னைக்குமே போய் சொல்லாது. தைரியமா வாங்குங்க. நான் உங்களை கோடீஸ்வரனா தான் மீட் பண்றேன். ஏப்பா,
அந்த பிஸ்கட்டோட சேர்த்து நான் குடிச்ச டீக்கு எவ்வளவு சார், ஆச்சு? சார் டீ காசு நான் தரேன் சார். எனக்கு கோரிசு வாங்க போறீங்க, உங்களுக்கு இது கூட நான் பண்ண மாட்டேன்னா நீங்க போங்க சார். கொடுக்குறீங்க? ஆமா சார். 555 சிகரெட் இருக்காப்பா? 12 பிளாக் தான் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு சேர்த்தே கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் சார். வர்றேன். நீங்க போங்க சார். சார்ட்ட வாங்கிக்கப்பா. அவனை யாராவது பாத்தீங்களா? ஒரு போன் மீட்டா போடுப்பா. நீ பாத்தியாடா? எங்கடா அவன்? இந்த ஏரியா தான் இங்க இருக்கா. அவன் மட்டும் என் கைய மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய், யார் இவரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கான். போற வழியில ஏதோ ஒரு ஜோசியக்கார பையல பாத்திருக்கான். அவன் இந்த நம்பர் வேணாம், இதுக்கு அடுத்த நம்பர் வாங்குன்னு சொல்லியிருக்கான். அந்த ஃப்ராடு பைய பேச்ச கேட்டு இவனும் வாங்குற டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஜோசியக்கார பைய சொன்ன டிக்கெட்டையே வாங்கியிருக்கான். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வேண. அது சரி, அதுக்கும் இவன் அருவாளோட சுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அட, எந்த டிக்கெட்டை வேணான்னு திருப்பி கொடுத்தானோ அந்த டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. ஒரே ஒரு நம்பர்ல 1 கோடி மிஸ்ஸிங். ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டான், செத்தான் ஜோசியக்காரன். திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. அந்த டீ கடை இருக்கிறவன் எவனா? போன்விட்டா கேன்சல். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேய், உன்னை வெட்டாம விட மாட்டேனா? டேய்! கரெக்டா மிக்ஸ் பண்ண கூட தெரியல உனக்கு. மூஞ்சிக்கிட்டு போதாடா. இந்த மணமணப்பு. ஏன் சார், லாட்ஜில் யாரும் குடிக்கூடாதுன்னு நீங்க தானே ரூல்ஸ் போட்டீங்க. இப்ப நீங்களே அதை மீறீங்களே. டேய், லாரி தாண்டா சரக்கு ஏத்திட்டு போகணும், சரக்கு லாரி ஏத்திட்டு போக கூடாது. இந்த தத்துவத்துக்காகவே நீங்க குடிக்கலாம்னா குடிங்க. அண்ணன் ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஆனா நாம ஃபாலோ பண்ணோம். நீங்க குடிங்கண்ணா. டேய், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சதுனால தான்டா இவ்வளவு தூரம் உரிமையா உங்களை வச்சு தட்டி அடிக்கிறேன். அப்பப்போ நீங்க சின்ன சின்ன தப்புன்னு போய் நான் கேட்பேன். அத கூட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா ஏண்டா சொட்டுருவாங்க காசுல இருந்தால சாயங்காலம் கிட்ட பணம் கேட்டுங்க. இப்ப எங்க இருந்தா பணம் வந்தது? எங்க இருந்து பணம் வந்தது? என்னடா குடும்பமே மென்டலா? சுமாரா என்னங்க இது? நீங்க தண்ணி அரைச்சு அரைச்சு ஊத்துறீங்க, அவங்க மறுபடியும் கிணத்துக்குள்ளே கூட்டிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு திருப்திகரமா சொட்டு வாங்க பணம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை 50 குடம் தண்ணி இறைக்கணும். எந்த மடைய அப்படி சொன்னா? எங்க அப்பாதான். தாதா, அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா மாதிரி தான். அதுக்காக நம்ம கண்ணை நாமளே குத்திக்க முடியுமா? நம்ம அப்பாங்கிறதுக்காக அவர் செய்யற தப்பெல்லாம் நாம பொறுத்துக்க முடியுமா? சொல்லு. இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன வேணா பண்ணலாம். உனக்கு வேணா பயமா இருக்கலாம், ஆனா எனக்கு பயம் கிடையாது. இன்னைக்கு அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். பார், அங்க என்னடா சத்தம்? என்னடா இங்க சவடால் விட்டுட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லைங்கண்ணா, ராதாம்மா நம்ம தீர்ப்பை பத்தி சொன்னாங்கண்ணா. கரெக்ட் தீர்ப்புங்கண்ணா. ராதா கூட சொல்லிச்சு எங்க அப்பா ஒரு இரக்கம் இல்லாதவர்னு. அதுக்கு நான் சொன்னேன், சேச்சே
அதெல்லாம் தப்புமா. அவர் உன் கண்ணை பாதுகாக்கிற இமை மாதிரின்னு சொன்னேன். கரெக்ட் தானுங்கண்ணா? உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதி ஆக வேண்டியவர். நீங்க 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு. அண்ணா, நாம என்ன கிணத்துல தண்ணி இறக்கி ஊத்துட்டுமாண்ணா? ஏய், முதல்ல உன்னத்தை கிடத்துல போட்டுண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. நான் வேற இந்த ப்ரொடியூசரை பார்த்தது இல்ல, போன்ல தான் பேசினேன். வாங்க உங்க பாட்டை கேட்பானாரு. நமக்கு லக் இருந்தா ஓகே ஆகும். சரி, ஜமாச்சிடுவோம். வா. வணக்கங்க. வணக்கம். யாரு நீங்க? என்ன வேணும்? நான் பாடகன் சித்தூர் சின்னமணி. சினிமாவில் பாடுறதுக்காக உங்ககிட்ட போன்ல சான்ஸ் கேட்டு இருந்தேன். அப்படியா? ஆமாங்க. பாடுங்க, கேப்போம். உட்காருங்க. உட்கார்றேன். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க வேணா ஏதாவது சாப்பிடு. சரி, தேங்க்ஸ். சுதி 3 ரொம்ப டேஸ்டா இருக்கு. மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்பு போர் எல்லை உன்னை போல் இல்லை பொன்பன்னரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி பொன்பன்னரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல்லன்பு துணை தேடி நான் தருவேன் மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை. அண்ணா, என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? பிடிச்சிருக்கு ரொம்ப. என்ன கொடுக்கணும்? அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ? 1000. ஜாஸ்தி. 500. தாங்காது. ஜஸ்ட் 5. இது சரியா வரும். ஐயா, தட்டுங்க, தட்டுங்க. சரி, பெரிய தொல்லையா போச்சு. சீக்கிரம் இழுத்து போங்கய்யா அவனை. சீக்கிரம் கொண்டு போங்கய்யா. அட விடுங்கடா. இசை வெள்ளத்தில் மீண்டும் விடுங்க. யாரையா நீங்க? சினிமாவில் சார்ஜ் கேட்டு ப்ரொடியூசர் கிட்ட பாடிட்டு இருந்தேன். நல்லா தான் பாட்டை கேட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன பிடிச்சி அடிக்கிறாருங்க. யோ, நான் தான் ப்ரொடியூசர். அவன் என் பையன், பைத்தியக்கார. நீங்க வேற நேரங்காலம் தெரியாம உயிரை வாங்கிட்டு போங்கயா வெளியே. அண்ணா, நீங்க என் பாட்டை ஒரு தடவை கேட்டீங்கன்னா யோ, மரியாதையா போயிடு. இல்ல என் அடுத்த பையன் அனுப்புவேன். அவன் இவனை விட பைத்தியம். உன்னை கடிச்சே கொதறிடுவான். ஐயோ, அவனை அவத்தி விட்டு விட்டுற போறான். ஓடி வரா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஓகே. ஆமா, எதுக்கு இந்த மாலை மரியாதையெல்லாம்? ஏன் என்ன போட்டோ எடுக்கிறீங்க? ஏனா நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு காரணமே நீங்க தானே. எப்படி? 90 வயசுல எனக்கு ஒரு தாத்தா கிழவன் எப்படா மண்டைய போடுவான், சொத்து எப்ப நம்ம கைக்கு வந்து சேரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் போய் சேர்ற மாதிரி தெரியல. ஒரு தடவை அவரு ரோட கிராஸ் பண்ணார். அப்ப எழுத்தாப்புல இருந்து பயங்கர வேகமா ஒரு லாரி வந்து அவர் மேல மோதி ஐயோ ஐயோ பயங்கர டேமேஜ் ஆயிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பாடி இல்லைங்க, லாரி உடைய பாடி. அவர் சேஃபா திரும்பி வந்துட்டாரு. அவ்வளவு ஸ்ட்ராங் மேன். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். போக போக நாம செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் மண்டையை போடுவானோன்னு விரக்தி ஆயிடுச்சு. கடைசியில உங்க புண்ணியத்துல நான் உயிரோடு இருக்கும் போது எல்லா சொத்தையும் கைக்கு வந்துடுச்சு. எப்படி? ஒண்ணு இல்லைங்க, லாரி மோதி கம்பீரமா வந்தவரு போன வாரம் ஒரு சின்ன தலைவலின்னு உங்ககிட்ட வந்திருக்காரு. நீங்களும் ஒரு லேகியம் கொடுத்திருக்கீங்க. மதியம் அதுல இருந்து ஒரு ஸ்பூனை தூக்கி வாயில போட்டுட்டு படுத்தவர் தான்.
சாயங்காலமே ஆ. மேட்டர் ஓவர். சொத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன ஃபீலிங். உங்களை பத்தி 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா எங்க தாத்தாவை அப்பவே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பரவாயில்ல. நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். வர்றேங்க. போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். இன்னும் என்னையா? யமதர்மன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். அண்ணன் யமதர்மன், அண்ணன் யமதர்மராஜா, அண்ணன் யமதர்மன். Start. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுதா? தெரியுது. கைத, கஸ்மாலம், சோமாரி. ஏய், பின்ன என்னடா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சச்சின் டெண்டுல்கரா இல்ல ஷாருக் கானா? நான் இன்னாரு நீ இன்னாரா அப்படின்னு கேட்டு பேசணும். புரியுதா? புரிஞ்சுது. இப்ப சொல்றா, யாரா நீ? நல்ல தம்பி. நல்ல தம்பின்னா? தூத்துக்குடியில உனக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அடுத்த நாளே ரெட்ட கொலை பண்ணிட்டு வேலூர் ஜெயிலுக்கு போனானே, அந்த நல்ல தம்பி. தம்பின்னு நீங்க தான் நல்ல தம்பின்னு முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? நான் ஏதோ கெட்ட தம்பியோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கொடுத்த கடன் என்னாச்சு? என்னென்ன நாமெல்லாம் தாயா பிள்ளையா ஒன்னா பழகிட்டு கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்க? ஓ மரியாதைக்கு நீ எல்லாம் கடனை திருப்பி கேட்கலாமா? நான் தான் அதை கொடுக்கலாமா? கடக்கார் நீங்களே சொல்லுங்க கடக்கார். கடனை யாரு திருப்பி கேட்பாங்க? ஒரு ரவுடி பைய, ஒரு கொலகார பைய கேட்கலாம். அண்ணனுடைய ஸ்டேட்டஸுக்கு கடனை திருப்பி கேட்கலாமா? கேட்க கூடாதுங்க. கேப்பீங்களா அண்ணே? நான் கேட்பேன். ஏற்கனவே ரெட்ட கொலை பண்ணவனுக்கு 3வது கொலை பண்றது உனக்கு கஷ்டம் இல்ல. எடுறா 10,000 ரூபாய் பணத்தை. அண்ணா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அண்ணா. அப்புறம் இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கேட்பேன். ஒரு வருஷத்துக்குள்ள உருண்டு புரண்டு உங்க கடனை அடைச்சிடுறேன்னா.